வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. நெறைய யூடியூப் சேனல்கள் பார்க்கலாம் நீங்க. அங்காளம்மன் கோயில் வச்சுருக்கேன், காட்டாரம்மன் கோயில் வச்சுருக்கேன், மதுரகாளி கோயில் வச்சுருக்கேன். அந்த மாதிரி அவங்கலாம் வந்துங்க இப்போது ஒரு வாக்கு சொல்கிறாங்கன்னா ஒரு ரூ. 1000 வாங்குவாங்க. அது மாரி ஆட்கள். அப்படி வாங்கும்பொழுது அந்த பணத்த வந்து அந்த கோயில் டெவலப்மெண்ட்டுக்கோ, அந்த கோயில வந்து பெருசுபடுத்துறதுக்கோ, இல்ல அந்த பராமரிப்புக்கோ செலவு பண்ணாங்கன்னா, கண்டிப்பா அந்த தெய்வம் அவங்கள வாழ்த்தும். எந்த ஒரு குறையும் பணம் குடுத்தவங்களுக்கும் வராது, இவங்களுக்கும் வராது. வாக்கு சொல்கிறவங்களுக்கும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னாங்க, கோயிலுக்கு செய்கிறது ஒரு 10% தான் இருக்கும். ஒரு ரூ. 100 வருமானம் வருதுன்னா, 10,000 வருமானம் வருதுன்னா, ரூ. 1000 கோயிலுக்கு செய்வாங்க. மீதி ரூ. 9,000 என்ன பண்ணுறாங்க, அவங்க காரு, நகை நட்டு, வீடு நல்லா வசதி வாய்ப்போட வீடு, அந்த மாதிரி வாங்கிக்கிறதுக்கு பயன்படுத்தும் பொழுது, தெய்வத்துக்கே அது பொறுத்துக்க முடியாது. என்ன ஆகும்னா, இப்போ ஒரு அம்மா புலம்புறாங்க யூடியூப்பில், 61 சவரன் போயிடுச்சு, 15,00,000 திருடு போயிடுச்சு அப்படின்ற மாரி. அதாவது தெய்வம் பொறுத்திருந்து அவங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம நினைக்கிறோம் தெய்வம் இல்லை, நம்ம தான் தெய்வம், நம்ம வாக்கு சொல்கிறோம், நம்ம சொல்கிறது தான் தெய்வ வாக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க அதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டுன்றது பொறுத்து கொடுக்கும் தெய்வம் கண்டிப்பாக. அதனால் இனிமேலாவது அந்த மாதிரி வாக்கு சொல்லி வருமானம் வாங்குறதுல தவறு கிடையாது. ஆனால் அந்த கோயில் வந்து பெருசுபடுத்துறதுக்கோ, அந்த கோயில் டெவலப்மெண்ட்டுக்கோ அவங்க அதை பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு அவங்க சொந்த பலனுக்காக அதை பயன்படுத்தும்போது அது பாவக்கணக்கில் சேருங்க கண்டிப்பா. அதனால் இந்த மாதிரி ரூ. 1000 ரூ. 2000 குடுத்து போய் வாக்கு கேட்குறத விட, இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து நீங்க வாக்கு கேட்டாலும் அது பலிக்குமான்றது பலிக்கிறது தான் பலிக்கும். சரிங்களா? எல்லாமே பலிச்சிராது. அது நடக்க போகிற விஷயத்த நடந்துன்ருக்கும். அது நடக்க தான் போகுதுன்ற விஷயத்த நீங்க அவங்ககிட்ட போய் கேட்கும்போது, அவங்க சொல்லி தான் பலிச்சிருச்சு அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பா அப்படி கிடையாது. நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் மனதார அந்த தெய்வத்த வணங்கி, அந்த தெய்வத்துக்கு நீங்க இவங்களுக்கு இந்த மாரி 1000, 2000ன்னு வாக்கு குடுக்குறத விட, அந்த தெய்வங்களுக்கு நீங்க ஒரு வேட்டி துணியோ, இல்ல புடவையோ, பூ மாலையோ, எலுமிச்சம்பழம் மாலையோ சாத்திட்டு அந்த தெய்வத்திட்ட நீங்க வேண்டுதல் வைக்கும்பொழுது, நீங்க வேண்டுற வேண்டுதல் கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? அதனால அதாவது போலிகள போய் நம்பாதீங்க. நெறைய பேர் அது மாரி இருக்காங்க. எப்படின்னா, நான் தான் சாமி, நான் சொல்கிறது தான் வாக்கு, என்கிட்ட தான் தெய்வம் வந்து இறங்கியிருக்கு அப்படின்ற மாரி. ஒரு தெய்வம் வந்து மருளாடுதுன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரங்க. அந்த அந்த வைப்ரேஷன் அந்த உடம்புல நிற்கிறதுக்கோ, பேசுறதுக்கோ எல்லாமே. அதை விட்டுட்டு நாள் கணக்கா ஒரு நாள் முழுக்க அவங்க உடுக்க அடிச்சு இப்போ வாக்கு சொல்கிறதோ அதெல்லாம் சும்மா. ஒரு குறிப்பிட்ட டைம் தான் தெய்வனோட அந்த பம்பை உடுக்க அடிக்கும்பொழுது அந்த மருள் வர்றதுன்றது கொஞ்சம் நேரம் தான். சும்மாவே அவங்க வந்து எல்லாத்தையும் அவங்ககிட்டயே கேட்டு கேட்டு நீங்கள் மதுரை காளியம்மன் பார்க்கலாம் அவங்களோட யூடியூப் சேனலில். அவங்க கேட்டு கேட்டு தான் சொல்லுவாங்க பதில். அந்த மாதிரி சொல்கிறது இதெல்லாம் வந்துங்க சுத்த மக்கள் தான் வந்து எது உண்மை எது போலி தெய்வத்தை நம்புங்க. பூசாரியை தயவு செஞ்சு நம்பாதீங்க. அது நானாக இருந்தால்